புரியுது மேடம். இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட வற்புறுத்தி. நோ, அது எங்க வேலை இல்ல. எங்க வேலை உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இளமதி இப்ப என்கிட்ட சொன்ன விஷயத்துல எனக்கு முழு திருப்தி இல்ல. அதுக்காக தான் நான் தனியா பேசணும்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா நான் ரிப்போர்ட்டை வேற மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, பேசுங்க. இளமதி வாமா. என்ன பரமா, ரிஷி கல்யாணத்தை எப்படி நிறுத்ததுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, எதுக்காக ரிஷியோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறேன்? இளமதி மேல உனக்கு அவ்வளவு லவ்வா இருக்கு? பாருங்க, தேவையில்லாம இங்க எதுவும் பேச வேண்டாம். இப்ப நான் சொல்றத கேட்டா கோவமே வராது பாரு. பரமா, உனக்கு இளமதி மேல லவ் இல்ல, ஆனா இளமதிக்கு உன் மேல பயங்கர லவ். அப்படிதானே? பாருங்க, நீங்க எல்லாம் ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு அவர் கட்டிக்க போற பொண்ணை பத்தி இப்படி அநாகரிகமா பேசலாமா? ஏய், நீ பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ஆனா நீ நல்ல மாதிரி பேசுற. என்ன, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட்டு போறமான்னு இளமதி உங்ககிட்ட சொல்லி அமிச்சாளா? பாருங்க, என்ன விட்டுருங்க. பண்றதெல்லாம் விட்டுட்டு போற மாதிரியா இருக்கு. ஆமா, அன்னைக்கு இளமதியை தள்ளிட்டு போனியா? இளமதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? பரமனை பத்தி தான் என் யோசனை எல்லாம். நானும் அதை பத்தி கேட்க தான் வந்தேன். ஏன் அண்ணன் இப்படி பண்ணுச்சு? கல்யாணத்துல